பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசில் தகுதியானவர்களை அடையாளம் கண்டு பத்ம விருதுகள் சென்றடைகின்றன. பலதரப்பட்ட மக்கள் வெகுவாக பாராட்டு. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தீவிரவாதி, அரை நிர்வாண நடன நடிகை, மோசடி பேர்வழி, சிறைக்கு சென்றவர்கள் இப்படி எல்லோருக்கும் பத்ம விருதுகள் அளிக்கப்படுவதாகவும் தகுதி உரியவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்ற புகார்கள் ஏராளமாக குவிந்தன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வரும் வரை காங்கிரஸ் அரசில் ஒவ்வொரு தடவையும் பத்ம விருதுகளை பெறும் பட்டியல்களில் உள்ளவர்களை பார்த்தால் ஆச்சரியமாகவும், கோபமாகவும், வெறுப்பாகவும், வருத்தமாகவும் இருக்கும். ஏனெனில் பலர் அதில் சம்பந்தமே இல்லாதவர்களாக இருப்பர். அருகதை இல்லாதவர்கள் பலர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பர். யாருக்கு பரிந்துரை செய்கிறார்கள், யார் யாருக்கு பரிந்துரை செய்கிறார்கள் என்ற விவசாயே இல்லாமல் மதம், மாநிலம், ஜாதி, அரசியல் கட்சி என்று பார்த்துதான் பரிந்துரை செய்யப்படுவதாகவும் அரசியல்வாதிகளின் தயவோடு வேண்டியவர்களுக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்கிறது என பலர் புலம்பினர். மாநிலத்திற்கு மாநிலம் பாரபட்சம் நிலவியதாகவும் பல ஊடகங்களில் செய்திகள் வந்தன. இதில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் 2010 காஷ்மீர் தீவிரவாதிகளான குலாம் முகமது மீர் என்கின்ற மூமா கானுக்கு அளிக்கப்பட்டது. மேலும் அப்போது மோகன் பாபு, பிரம்மானந்தம் போன்ற நடிகர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்ததை எதிர்த்தும் வழக்கும் போடப்பட்டது. அதில் காங்கிரஸ் தலைவர் மோதிலால் ஓரா, மத்திய அமைச்சர் ராஜீவ் சுக்லா, MP சுப்பராமி ரெட்டி, இந்துஸ்தானி இசைப்பாடகர் பண்டிட் ஜஸ்ராஜ் உள்ளிட்ட பலரால் சிபாரிசு செய்யப்பட்டு ஏராளமானவர்களுக்கு வணிக அடிப்படையிலும் விருதுகள் வழங்கப்பட்டதாகவும் தகவல் அறியப்பட்டன. அப்போது யாசின் மர்ச்சன்ட் என்ற உலக பில்லியார்ட் வீரர் ராகுல் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அரங்கிய விலங்கினங்களை கொண்ட சல்மான் கான், மனைவியரை கொடுமைப்படுத்திய ஓம்புரி, ஒன்றும் தெரியாத கற்றுக்குட்டிகளுக்கும் ஆமாம் போடும் சாமிகளுக்கும் உயரிய விருதுகள் அளிக்கும் கொடூர மனம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தற்போது நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் 6 ஆண்டு கால ஆட்சியில் எல்லா மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கும், குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளாக மொத்த விருதுகளில் ஏராளமான விருதுகளை தமிழக சாதனையாளர்கள் பெற்று வருகிறார்கள். அரசியல், மாநில அளவிலான பாரபட்சங்களை தாண்டி விருதுகள் வழங்கப்படுவதாகவும் நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த திருக்குறள் மூலம் தமிழ் வளர்க்கும் திரு சாலமன் பாப்பையா, இயற்கை விவசாயம் செய்யும் திருமதி பாப்பம்மாள், ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு முறையில் வைத்தியம் பார்க்கும் டாக்டர் திருவேங்கடம், மென்பொருள் நிறுவனம் மூலம் தொழிலில் புதுமை செய்யும் தஞ்சை தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு, சமூக சேவையாளர் மராட்சி சுப்ராமன், வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம், மறைந்த பாடகர் SPB, விளையாட்டுத் துறையில் மின்னும் அனிதா பால்துரை, கர்நாடக இசைப்பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ, ஓவியர் KC சிவசங்கர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பிரதமர் திரு மோடி அரசின் தூய்மையையும் மாண்பையும் காண்பிப்பதாக நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர்.